Hey guys, this is day 5 of 30 days book challenge. லவ் பத்தின ஒரு புக்கு அதை பத்தி மட்டுமே பேசாம நீங்க வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத பத்தியும் பேசினா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த புக்கு. அந்த புக் தான் எலிஃப் ஷஃபாக் எழுதின 40 ரூல்ஸ் ஆஃப் லவ். இதுல மெயின் கேரக்டரே யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லான்னு சொல்லிட்டு ஒரு மாடர்ன் டே கேர்ள். அவங்க மேரீட், ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோக்கா சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்வீட் பிளாஸ்பமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிக்கிறாங்க. அந்த புக்ல வந்து 13th செஞ்சுரியில வந்து ருமியும் அவரோட ஸ்பிரிச்சுவல் கைட் ஷாம்ஸ் ஆஃப் டாப்ரேஸ் இவங்க 2 பேருக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது தான். மாடர்ன் டேல எல்லாருக்கும் இருக்க எக்ஸ்பீரியன்ஸஸையும் ருமி அண்ட் சாம்ஸ் ஆஃப் டாப்ரிஸ் அவங்க 2 பேருக்கும் இருக்க எக்ஸ்பீரியன்ஸஸையும் ஒரே மாதிரி கோயின்சைட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ படிக்க ரொம்பவே அழகா இருந்தோம். அண்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க ஒவ்வொரு ரூலுமே உங்களுக்கு புது புது பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓப்பன் பண்ணணுன்னே சொல்லலாம். உங்களுக்கு பொய்டிக் லைன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஜஸ்ட் கதைக்காக மட்டுமே இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நம்ம ஒரு புக்கு படிப்போம்னா இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக கூட இருக்கலாம். இந்த புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு புக்கோட சந்திப்போம். பாய்.